எங்கே போனால் இந்த வவ்வாலை வந்து போகிறாங்க. இதெல்லாம் இந்த காய்ச்சல் பண்ணுறா பாம்பு இருந்துருந்தா எப்போ கட்டாங்க ஏதோ நவுந்த மாதிரி சொல்லுறா. எனக்கு என்னமோ தெரியுதுடா. அங்கே போடுறான். ஹலோ, யாரு இருக்கீங்களா? செல்வா அங்கே போடுறா. உட்காந்துட்டு இருக்குப்பா. லாக் பண்ணிட்டு நடக்கிறதா? அது எப்படி உட்காந்துச்சு பாத்தியா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் செல்வா. கைஸ், இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டடான ஒரு பில்டிங் தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல விவசாயமும் பண்ணுவாங்க. அப்படி இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு தேவையான கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலில் இருக்க பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால இங்கே பக்கத்தில் இருக்க கிணத்துல விழுந்து இறந்து போயிடுச்சு. ஆனால் இங்கே விவசாயம் பண்ணுறதுனால நைட் நேரத்தில் மட்டும் இங்கே தங்க முடியாமல் சில நேரத்தில் அழுகுரல் கேட்குறதாகவும், அதுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ் பேரனர்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதாகவும் இந்த இடத்துல யாருமே தங்குறது இல்லை. ஆனால் அவங்களோட கட்டில் மெத்த எல்லாமே இங்கே தான் உள்ளே இருக்குன்னு நம்ம பார்த்தாலே தெரியும். ப்ரோ, இதை பற்றி உனக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரியுமா? ப்ரோ, தெரியும் ப்ரோ. அதே மாதிரி இந்த இடத்துல காலையில் நாங்கள் இங்கே வந்து விசாரித்த போது இங்கே ஒரு பார்ட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பார்ட்டி தான் இந்த விவசாய நிலத்தெல்லாம் பார்த்துக்குவாங்களாம். நெல்லுலாம் போட்டாங்களோ இல்லை கடலை போட்டாலோ நைட்டு வந்து தங்குவாங்களாம். ஆக்சிடெண்ட் நடந்துட்ட பிறகு அவங்க வந்து இங்கே நைட்டு தங்குறது இல்லாதவும் வீட்டுக்கு போயிடுறதாகவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி தங்குறது இல்லைன்னா, இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட அழுகுரல் கேட்குறதாகவும் அவங்கள வந்து அமுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி நடக்கிறதுனால அதனால அவங்க நைட்டு தங்குறதே கிடையாதான். அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், நைட் ஆனால் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். அந்த அழுகுரல் சத்தம் வந்து அந்த கிணத்துக்கிட்ட இருந்து தான் கேட்குற மாதிரியும், என்ன வந்து காப்பாற்றுங்க அப்படி சொல்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கைஸ், இன்றைக்கி நம்ம இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நாங்கள் அந்த பார்ட்டி இருக்கிற இடத்தையும் உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள். கேட்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் அந்த பாட்டி தங்கியிருப்பாங்க. காலையில் வந்தீங்கன்னா அந்த பாட்டியை பார்க்கலாம். அவங்க சொல்லுவாங்க இந்த ஸ்டோரியை. இதுதான் அவங்களோட கட்டில். நைட் ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அமானுஷம் வந்து இவங்கள பயமுறுத்துறதுனால. சரி ப்ரோ, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா ப்ரோ? போயிடலாமா? நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கிணத்துக்கிட்ட தான் அந்த பொண்ணு விழுந்து. அந்த பாட்டி செத்த கிணறாடாது. பாட்டி செத்த கிணறாடா? அந்த பொண்ணு செத்த கிணறாடாது. இந்த இடத்துலலாம் காலை வைக்கும்போது பார்த்து வை, சரியா? படுக்கு சறுக்கிட்டு போயிடுச்சுன்னா உள்ளே நீ போய் வந்துடும், தூக்க முடியாது. அப்பா, என்னடா இவ்வளோ ஆழமாக இருக்கு? இவ்வளோ ஆழமாக இப்போ பார்த்து மேலே ஏறி வந்துடுறான். பார்த்தீங்கன்னா தெரியும், வயலோட அந்த வரப்பு. நான் தான் சொன்னாங்கல்ல அந்த விவசாயம் பண்ணுற இடம்ட்டு, அதுதான் இந்த இடம்தான். நைட் ஆனால் இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களாம். என்னடா சொல்வா, இது ஃபுல்லாக விவசாய நிலமாக இருக்குமாடா. இந்த விவசாய நிலத்தில் கொண்டு போய் பில்டிங்கை கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நடந்து வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சரி சொல்வா, இது கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து கோளாறு கொடுக்குற ஏரியா தான். சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்புவோம், ஓகேவா? ஏரியாடா. சொல்வா, உன் பேட்டரி லைட்டில் சார்ஜ் அதிகமாக இருக்குது தானே? இதில் லைட்டு டார்ச் லைட்டில் இருக்குது. உன்னோட இதில் தான் அதிகம். இது எங்கே என்ன வரும்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் இதில் தான் பவர் அதிகமாக? வா வா போகலாம். உன்னோடதுல அதிகமாக என்ன சொல்லுவா, இதுதான் பில்டிங்கா? இந்த டாப்பில் இருக்க அதான்டா பில்டிங். என்ன தெரிய மாட்டேங்குது சரியா? நல்லா பாரு, தெரியும். பார் பில்டிங் தெரியுதா? இங்கே பாடுறாங்கண்ணா, இங்கே பாடுறா, தெரியுதா இல்லையா? ஆமாண்டா, பாடுறா. குடா குடா பயங்கரமா இருக்குடா. குடுடா, இங்கே பாடுறா. தெரிஞ்சுடா செல்வா. கண்டிப்பாக இங்கே இருக்குன்னு நினச்சிதாண்டா வந்தோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பார்ப்போம்னா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா.
ரொம்ப இதுவாக இருக்குடா என்ன பண்ணலாம் நம்மளால போயிடலாமா சொல்லுவா நம்ம இருக்கணும் அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கறதான் நம்மளோட வேலை வா போயிட்டு பார்ப்போம் கொஞ்சம் நிறைவேறாத ஆசையில் தற்கொலை பண்ணிக்கிட்டதுடா அது நம்மளை என்ன வேணா பண்ணுறதுக்கு இது பண்ணுடா அதான்டா பார்க்குறேன் சொல்லுவா வாடா என்னதான் வேணாலும் பார்த்துரும்டா ஏன்னா பெண் ஆன்மானெலாம் வச்சுக்கேன் மோகினி ஆயிருண்டா அவனா என்னது மோகினி ஆயிரும் பெண் ஆன்மாலாம் கலைஞ்சிக்கிட்டே இருக்குன்றியா ஆமாம் கல்யாணம் கூட ஆயிருக்காது யாராச்சும் ஒரு கன்னி பையனை பார்த்தா அது இது பண்ண பார்த்துரும் ஆக்கிரமிச்சு காவு வாங்கிடும் இப்போ என்ன பண்ணலாம் போய் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம்டா சொல்லுவா உன்னால் முடியும்டா நீ கொஞ்சம் முன்னாலே போ என்னடா வீடு அறையெல்லாம் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குடா சொல்லுவா அதனால தான் இந்த பாட்டி நைட் நேரத்துலாம் இருக்கிறது இல்லை போல இந்த அழுகுறல் கேட்குறதுனாலையும் இந்த இடத்துல அமாவாசை நடக்கிறனால தான் நைட்டில் இல்லாமல் போயிடுறது காலையில் வந்த பாட்டி உங்கள்கிட்ட தானே சொன்னாங்க நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீ தான் பக்கத்தில் போய் பேசுனேன் ஸ்லோ அங்கே ஏதோ ஒரு தலை தெரியற மாதிரியே இருக்குடா அது எங்கேயே இருந்து பார்த்ததுடா அவனா அது எங்கேயே இருந்து பார்த்தது அங்கேருந்து நம்ம பார்த்தோம்ல அது அங்கே பாடுறா ஏதோ நவுற மாதிரியே இருக்குடா எனக்கு என்னமோ தெரியுதுடா அங்கே பாடுறா இல்லூஷனாக இருக்கும்டா இல்லூஷனாக இருக்கும் ஹலோ யாரு இருக்கீங்களா உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் ஆன்மா பேரு கூட என்னன்னு தெரியல அந்த பாட்டி சொல்லலடா வேண்டா கத்துறா அப்போ என்ன நீயே பயமுறுத்தி விட்ற போலேடா இந்த ரூம்லாம் பாடுறா சொல்லுவா பார்க்கும் போது செம்ம பயமா இருக்கு அங்கேதான்டா இருக்கு போல்டா இங்கேதான்டா இருக்குன்ற மாதிரி தெரியுதுடா அங்கே வாடா அங்கே வந்து பாடுறா ஏய் எனக்கு அல்ல விடுதுடா செல்வா வேணாண்டா ஆனால் அங்கேதான்டா இருக்கிற மாதிரி தெரியுதுடா எதுவும் பல பாடுறாங்கண்ணா இருக்கு எங்கே போனாலும் இந்த வவ்வால் வந்துடும் போல ஹாண்டட் பிளேஸ்னா பின்ன வவ்வால் தான்டா இருக்கும் எல்லாம் இந்த பார்த்து இது பண்ணுறா பாம்பு ஏன் போருங்கடா ஆனால் இந்த குழவிங்களும் வந்துடுது போடுறா நம்ம போகிற இடத்துல தான்டா குழவி வந்துடுது இதில் எதுவும் கையை வச்சிடாத குழவி இருக்கும் ஓகேயா என்ன இது வெறும் புதரா இருக்கு போயிடலாங்களா போய் பாரு சொல்லுவா இந்த இடத்த எப்படா சொல்லுவா நீ கண்டுபிடிச்ச இவ்வளோ பயங்கரமா இருக்கு உங்களுக்கு போகும்போது வரும்போது பார்க்கறது தான் இங்கே என்ன அமானுஷம் இருக்குன்னு இது பண்ணுறது இன்னும் நீ போய் காலையில் பேசணும் பார்த்தியா அந்த பாட்டிக்கிட்ட மட்டும் பேசியிருந்தீங்கன்னா வச்சுக்கேன் எல்லா விஷயத்தையும் கறந்துருக்கலாம் ஆனால் அந்த பாட்டி வந்து நிறைய விஷயத்த சொல்லாமே விட்டாங்க ஆனால் அவங்களால நைட் நேரத்தில் இருக்க முடியல சரி நம்மளும் பயந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள்ட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க போல ஆனால் இப்போ வந்து அந்த உருவத்தை பார்த்தோன்னு தான் எப்படி இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம இது பண்ணிட்டு போக போகிறோம்னா அதான ரொம்ப பயமாக இருக்குடா இந்த செடியெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கண்டாப்பா உன்னை பார்த்து கூட பூச்சி பட்டது இருக்குடா இல்லை மாடி வேற இன்னும் இருக்கு மாடியில் தாண்டா அந்த உருவத்தை பார்த்தா சொல்லுவா மொட்டை மாடியில் பார்க்க டெரஸில் சொல்லுவா இந்த இடத்த முடிச்சுட்டு சீக்கிரமாக போயிடுவோம்டா எனக்கு என்னமோ இந்த இடத்துல இருக்குது சரிப்பட்டு வரலடா ஆறு ஏழு வர மாதிரி என்னடா பேர் அனிதாவா இவர் ஈஸ்வரன் போட்டான் சிவன் தான் காளியம்மன் வந்துருக்காங்க சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறதுக்காக ஆனால் சொல்லுவாங்க போய் ரொம்ப நேரம் பார்த்துக்கலாம் நம்ம சொல்லுவா நீ சரிப்பட்டு வராதா சொல்லுவா நீ ஒரு 2 ரூமில் போய் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணு நிறைய ரூம் இருக்குது இங்கே அதனால் நீ 2 ரூமில் போய் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணு ஓகேவா ஓகே ஓகே இப்போ நான் இந்த சைடு போயிடுறேன் நீ அந்த சைடு போ இந்த சைட்லாம் பார்த்துட்டு அப்போ நீ இந்த சைடு போயிடு நான் மேலே போயிடுறேன் ஓகேவா கைஸ் இந்த இடத்துல வந்து
நிறையா பிளேஸ் இருக்குது, அதனால் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஏன்னா நிறைய ரூம் இருக்கனால தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னு சீக்கிரமாக பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நாங்கள் வரும்போதே அந்த உருவத்தை பார்த்தோம், இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, நல்லா தெரியுது. ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த வவ்வாலுங்க தான் அடிக்கடி வந்து பயமுறுத்துதுங்க. எல்லா இடத்துலையும் நைட் நேரத்தில் யூஸ் பண்ணாத இடத்துல வவ்வாலுங்க சொல்ல தாங்கவே முடியல. சொல்லுங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அந்த சைடு, இந்த சைடு கிடையாது, எந்த சைடு? அந்த பக்கத்து. அவ்வளோதான், இந்த 2 ரூமும் கூடி இருக்கு. இதுக்கு மேலே நம்ம 2 பேருமே சேர்ந்து மொட்டை மாடி தான் போகணும். மொட்டை மாடியில் தானே அந்த உருவத்தை பார்த்தோம். ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? அப்படியே விட்டு போகுமா? நீ தானே சொன்ன. சரி போயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் பின்னால் வரேன், ஓகேவா? ஆனால் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டு போனால் ஏற்கனவே நம்ம கமெண்ட் செக்ஷன் கழுவி விட்டுறாங்க. பயந்து போடுறீங்க, அது பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னதான் நான் காட்டினா தான் ப்ரோ எடுத்துகிட்டு வரோம். ப்ரோ இதெல்லாம் எப்போ கட்டாயம் என்னடா ஏதோ நவுந்த மாதிரிடா சொல்லுவா, சவுண்டு கேட்டுச்சுடா. சொல்லுவா, இருடா போவாதடா, இருடா நானும் வரேன்டா. பகல் நேரத்தில் இந்த விவசாயம் பண்ணோம். டப்பா டப்பா ஊர்ல சவுண்டு. சும்மா நம்மளை பயன்படுத்துறதுக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணுங்க எல்லாவையும். நம்மளை அப்படி வரவிடாமல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு இப்படி தான் பண்ணுங்க எல்லாவையும். நம்ம இதை பார்த்து பயந்தா சரி வராது. ஆமாம், இங்கே என்ன இவ்வளோ முள்ளு பதம் இருக்குது, இதில் எப்படி போகிறது? இந்த ஒரு ஓரமாக போயிருப்போம். உருமா போக முடியுமாடா? பாம்புலாம் இருந்ததுன்னா அவ்வளோதான் போல. நம்மளை காலை தள்ளி சுருட்டி கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த ரூமில் இப்படி விரவு இருக்கு பார்த்தியா? இதே மாதிரி தான் அந்த ரூம்லேயும் இருந்துச்சு. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வெயில் காலத்தில் கொண்டாந்து இங்கே வச்சு வெட்டி வச்சிடறது போல. பகல் நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறது, மழையை நனையாமல் இருக்கும் பாரு. அது நடுப்பு இருக்கிறதுக்கு. புரியுதா? எதுக்காக? புரியுது புரியுது. தொலைவி பாரு. அம்மா வர இடம்லாம் நைட் நேரத்தில் வரமாட்டாங்க. அம்மா சிவா, நீ சொல்லும் போதே போயிருக்கலாம் போல. என்னடா அது? நீ சொல்லுவில குருவியில் ஆன்மா இருக்குமா வா அப்படின்ட்டு. நம்ம சொன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் ஊற்றுறாங்க. போண்டா என்ன ஒவ்வொரு ரூம்லேயும் பக்கு பக்குன்னு ஒன்று ஒன்று நடக்குது. இதனால அது பைப்லாம் இருக்குது கிணத்துக்கு போகிறது. என்னடா அது? யாரும் ஓடுற சத்தம் ஒன்று மாதிரி கேட்குதுடா. ஆனால் இங்கே நம்மளை தவிர வேறு யாரும் நடமா இதில் பார்த்து எடுத்தோட பைப்பை உடச்சிடலாம். விவசாயம் தேவையான பைப்டா. இந்த துணியாக தெரியல எப்படி இருக்குன்னு. அமானுஷத்தோட உச்சமாக இருக்கா. கேக்கா யாருக்கா? அந்த பொண்ணாக தான் இருக்கும் போல சொல்லுவா. அவள் பேர் என்னன்னு கண்டுபிடி. ஏதோ சவுண்ட் வந்த மாதிரி இருக்கு. கேட்குறா.
அது அழுகுற மாதிரி இல்லைடா, நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இல்லை. அது அழுகுறா ஏண்டா சிரிக்கிறது உன் கேர்ள் ஃப்ரெண்டால பார்த்து சிரிக்கிறதுக்கு என்னடா அப்படி சொல்ற? இங்கே சாமி போட்டோவே பிடிச்சி வச்சிருக்காங்க. செல்வா அங்கே வாடா டே இங்கே பாரு ஒரு படத்தை வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதுவும் பாரு எப்படி போட்டிருக்காங்க பாரு, மிஸ் பிரியான்னு போட்டிருக்காங்க பாரு. பிரியாவா? இந்த பொண்ணு தான் செத்துருக்குமா ஒருவேளை? அது குரல் கேட்குதுடா செல்வா, இங்கே தானே அக்கா. என்னக்கா எங்கக்கா இருக்கீங்க? எங்களை பயமுறுத்தாதீங்க. தானே இது இவ்வளோ பெருசாக இருக்குது. காது கொடை யூஸ் ஆகும் வச்சு. ஏண்டா இவ்வளோ பெருசாடா காதுக்குள்ளே விடுறது? ஒரு நியாயம் வேணாமடா. கடம்பரை எடுத்துக்காட்டி காதுக்குள்ளே விடு அப்படின்றவா போலே நீ. என்னடா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க? சவுண்ட் கேட்குதுடா, வாடாமா. குணா குணா இங்கே பாரு. ஏதாச்சும் சாமி போட்டா எதுவும் இருக்கா பாடுறா? சாமி போட்டால் தான் இப்போ நம்மளை காப்பாற்றும், வேற வழியே இல்லை. அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம்டா. போடும். நீ போய் பாரு, போ. நீ போ முதல்ல. இந்த ஒரு தடவை போடா ப்ளீஸ்டா. உண்மையா போ. ஏன் அந்த இடத்துல ஒரு சொல்லிட்டே போடா. உங்களை நாங்கள் எதுவும் பண்ண வரல. உங்களுக்கு ஏதாச்சும் நன்மை தான் வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க தான் வந்திருக்கோம். நான் உங்கள் ரூமில் வரேன், உங்களை பார்க்க தான் வரேன். இங்கிட்ட ஏதோ இருக்க மாதிரி இருக்கா? இங்கிட்ட இங்கிட்டு மறைஞ்சிருச்சா? அந்த ரூம்ல ஏதோ மறைஞ்சிருச்சுடா. என்ன பண்ணலாம்? எதை பண்ணலாம்? இங்கிட்டா எதுவும் பொசஸ் பண்ணிடா. என்னன்னு தெரியலடா. அப்படி பயந்துட்டே இருந்தா ஆனால் கண்டிப்பாக பொசஸ் பண்ணுடா. ஆனால் இது ஒரு ரூம் இங்கிட்டு ஒன்று இருந்த மாதிரி இருந்துச்சுடா. நைஸாக போய் பாடுறான் இங்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு. இங்கிட்ட எதுவும் இல்லையா அவங்க அந்த ரூமில்? ஆனால் இங்கே இந்த ரூமில் தானே பார்த்தோம். இந்த ரூமில் இல்லைண்ணா அப்போ அங்கிட்டு போயிடுச்சுப்பா ஒரு வேளை. அந்த சைடு இந்த ரூமில் இல்லைனா அப்புறம் வேற எங்கிட்ட போயிருக்குது வாய்ப்பு இருக்கு. மாடியில் தானே பார்த்தோம். குணா இங்கே இந்த ரூமில் பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் இந்த ரூம்லேருந்து வர்றதுக்குள்ளே அங்கே ஒரு இடத்துல பார்த்தேன்டா. இரு இங்கிட்டு வா. இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வா. இந்த ரூம்லேருந்து வரும்போது என்ன தெரியுமா பண்ணேன்? அங்கிட்டு அடித்தேன், அங்கிட்டு காட்டுச்சு, அங்கேயும் இருந்துச்சு. குணா அங்கே தெரிதா பாடா, தெரிதா? போடா வாடா. குணா இந்த இதில் தாண்டா நான் பார்த்தேன். இந்த ரூமில் தாண்டா பார்த்தேன். இந்த ரூம்ல தான் இருக்கு போடா. இந்த ரூமில் தான் இருக்கீங்களா பிரியா? பிரியா தானா? பிரியா நீங்கள் எதனால காதல் தோல்வினால எதுவும் இறந்துட்டீங்களா? குணா என்னடா? குணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியா ஆவிட்ட இருந்து காப்பாற்றுறது நமக்கு மரியா இருக்காங்க. இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க. இந்த டைம்ல ரைமிங் ஆனா பிரியா மரியாதை ஏன்டா செல்வா? குணா அதுக்கு என்னடா பண்ணுறது? இந்த இவங்க மரியாதைனாடா, அதான்டா அப்படி சொன்னேன். மேலே பார்த்துட்டு போயிருவோம்டா லாஸ்டாடா. வாடா உண்ணா வேணா இந்த சாமி போட்டா கூட எடுத்துக்க பயப்படணா. வா எல்லாம் முடிஞ்சு போயிடலாம். வா மேலே மட்டும் பார்த்துருவோம்டா ப்ளீஸ்டா. நீ போய் பாரு, நான் இங்கே நின்றுட்டு. என்னடா உண்ணா என்னைய மட்டும் விட்றா. சரி வா பின்னால வா. நீ ஒரு 5 அடி தள்ளி வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. வாடா எதுவும் இல்லடா. கோஸ்ட் அண்டிங்கன்னு வந்துட்டு இப்படி பயமாக இருக்கா அப்படின்னா சத்தியமாக சரி வராதா. நீ நடக்கும்போது மெதுவாக நடந்துடுவா. அந்த காலில் இந்த கல்லெலாம் தள்ளி விட்டினா அப்புறம் எப்படி? இதுவே என்னை பயமுறுத்துது, உன்னையும் தான் பயமுறுத்துது. என்ன பிரியா? குணா என்னடா பிரியா மரியாதை தூக்கி போடுது? குணா இது ரொம்ப அட்டகாசமான பேயா இருக்கும் போட்டா. போயிடலாடா, மாடிலாம் வேணாடா, முடியலடா. குணா லாஸ்ட்டாக அதை மட்டும் பார்த்துட்டு போயிருண்டா. என்னதானாலும் பரவாயில்லடா உனா. ப்ளீஸ்டா உனாடே எனக்கு அவடா கொஞ்சம் பயப்படாம தானே இருக்கேன். ஆமாண்டா நீ மேலே போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். உன்னை ஒரு ஆளாக போகிறது கொஞ்சம் இதுவாக இருக்குடா. நீ வாடா ப்ளீஸ்டா.
ஏய் ஒரு ஆள் எப்படா உங்களால் முடியும்டா, நீ போயிட்டு வரா. கைஸ் நம்ம குணா ப்ரோ என்னன்னு தெரியல வரைய மாட்டார். அந்த ஆவியோட அட்டகாசத்தை பார்த்துட்டு அவரால் பயந்தாங்க முடியல. இருந்தாலும் நம்ம தனியாக பார்த்ததுனால இதை எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். ப்ரோ பயமாக இருந்தால் டக்குனு என் கூட வந்துட்டு ப்ரோ பின்னால். அப்புறமா வந்து கத்திட்டு மேலே இருக்காத ப்ரோ. பிரியா இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே கைஸ் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த உருவம் இங்கே தான் மேலே தான் இருந்துச்சு. ஆனால் எங்களை பார்த்து அது மறைஞ்சிருச்சு. ஸோ நான் இங்கே எல்லா இடத்துலையும் அடித்து பார்க்குறேன். பிரியாவோட உருவம் அந்த ஆன்மா இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே கைஸ் நம்ம ப்ரோவும் கீழே பயந்துட்டுருக்காரு. இந்த இடத்துல அமானுஷத்தோட ஆட்டம் ரொம்ப இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்த விட்டு எப்படியாவது சீக்கிரம் போயிடணும். செல்வா ப்ரோ வாங்க வாங்க, இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போய். ஆ தண்ணி இருக்கா? தண்ணி இல்லையே, கொண்டு வந்து தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். இந்த இடத்துல தண்ணியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்பிடும் கைஸ். இந்த இடத்துல வந்து நிறைய அமௌனிஷன் இது நடந்துகிட்ருக்கு. அந்த பாட்டி சொல்லும் போது கூட நாங்கள் நம்பலை, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா தான் தெரியுது. ஆமாம், அந்த இடத்துல வலியும் வேதனையும் அவங்கவுங்க அனுபவிச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த இடத்துல பார்த்தது உண்மை கண்டிப்பாக. ஆனால் அதனால நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். என்னை விட நம்ம குணா ப்ரோ ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா அந்த உருவம் வந்து இதெல்லாம் பயந்துட்டு இருந்தால் இடத்துலாம் பஸ் ஸ்டாண்டிங்லாம் வர முடியாது ப்ரோ. சரியா தெரியுது அந்த உருவம். ஒரு டைம் பார்த்தா பரவாயில்ல, நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதுதான் எனக்கு ரொம்ப பயம் காட்டுது. அதனால தான் மோஸ்ட்லி அந்த கிணத்துக்கிட்ட தான் அதோட அழுகுரல் கேட்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது எப்படியும் கேட்க ஆரம்பிச்சிடும், 1-1.5 டைமை போல். ஸோ குணா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ கிளம்பிடுவோம்டா. சொல்லுவோம் போதும்டா கைஸ். நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ அந்த உருவத்தை பார்த்தாலும் இப்போவே பயம்தான்டா வருதுங்கண்ணா. நைட் நேரத்தில் கருகருன்னு இந்த படத்தை பார்த்தாலுமே பயம் வருதுடாண்ணா. உனக்குடா? எனக்கும் தான்டா வருவா. ஓட விட முடியாது. இங்கே வேற பைப்பை போட்டு வச்சுருக்காங்க. பைப் எதுவும் உடைச்சிடாது. விவசாயிகளுக்கு தேவையானது கஷ்டப்படுவாங்க விவசாயிகள்லாம். தாண்டி போனால் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இந்த இடம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற இடம் தான். எப்படி இருக்கு பாருங்க. தெரியும், இது வந்து மருந்து அடிக்கிறது. செல்வா என்னடா அங்கே பாரா உட்காந்துட்டு இருக்கு பாரா. நம்மளை லாக் பண்ணிட்டு நினைக்கிறேன்டா. அது எப்படி உட்காந்துருச்சு பாத்தியா? இந்த இடத்துல பார்த்தா அது இருக்கா என்னன்னு தெரியல. இந்த வழியா ஓடிடும்டா. இந்த பக்கத்து ஓடிடுறா. சொல்லுவோம் இந்த பக்கத்து ஏதாச்சும் ஒரு வழியை சொல்றாங்க.